அன்பான மாணவர்களுக்கு டேவிட் அன்போட அன்பான வணக்கங்கள். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரெகுலராக அந்த நார்மல் பிளெயின் வேர்ப்ஸே போட்டு பேசுகிறத தவிர ஒரு லாங்குவேஜை ஒரு நேச்சுரல் லாங்குவேஜாக மாற்றுறதுக்கு என்னென்ன ஆஸ்பெக்ட் தேவைப்படுமோ அதை தான் பார்க்க போகிறோம். அதில் தான் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இஸ் மாடல்ஸ். இதை மாடல் வேர்புன்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு 4 பாயிண்ட் மட்டும் அதை டீச் பண்ணிடுறேன், ஏன்னா இதெல்லாம் ரொம்ப அவசியம். ஒன்று ought to, need to, used to, அப்புறம் இங்கே பாருங்கள் have to, has to, had to. இதை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும்னா கன்வே பண்ண முடியும். இதெல்லாம் ரொம்ப நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள், இது தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. ஓகே, ஸோ இதை இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். அண்டு இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களை அடையும். வீடியோக்குள்ளே போயிடலாங்களா? இப்போ பாருங்கள், இந்த ought to அப்படின்னா ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, இல்லாட்டி ஒரு விஷயத்தை நம்ம ஒழுக்கமாக அதை ஃபாலோ பண்ணி செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? அதாவதுங்க, இந்த மஸ்ட்டும் ought toவும் சேம் மீனிங் தான். ஆனால் எந்த இடத்துல எந்த வார்த்தையை போட்டால் பர்ஃபெக்டாக இருக்கும்னு நமக்கே தெரியும்ல. ஸோ ஒருத்தங்க ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும், ஒரு ஆப்ளிகேஷன் கடமையை அவங்க ஒழுங்காக செய்யணும் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம மஸ்ட்டை விட ought to போட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம ought to யூஸ் பண்ணுறோம். இது என்ன சவுண்டில் வரும் அப்படின்னா, அதை செய்யத்தான் வேண்டும், வேறு வழி இல்லை, நீங்கள் அதை செய்யத்தான் வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஒரு பொலைட் வே, ஒருத்தங்களுக்கு ஒரு நல்ல அறிவுரை கொடுக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு பொலைட் வே அவங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம சொல்லுவோம் அன்பா, அந்த மாதிரி நீங்கள் அதை செய்யத்தான் வேண்டும் அப்படின்னு சொல்கிற டோனில் இந்த ought to வரும். ஓகே, அண்ட் இன்னொன்று, இந்த மாடல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடலில் நம்ம என்னென்ன வார்த்தையை யூஸ் பண்ணுறோமோ இதை நீங்கள் தூக்கிட்டிங்கன்னா கூட மீனிங் வரும். அப்போது இதை போடுவதால் என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா அந்த சென்டென்ஸுக்கு ஒரு வலு சேர்க்கும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ பாருங்களேன், ஐ ஃபாலோ ரூல்ஸ், நான் விதிமுறைகளை கடைப்பிடிக்கிறேன், மீனிங் இருக்குது. ஐ ought to, கடைப்பிடிக்கத்தான் வேண்டும். இப்போ எல்லாமே வேண்டும் வேண்டும் வேண்டும், அந்த விஷயத்தை செய்யத்தான் வேண்டும் அப்படிங்கிற டோன்லேயே தான் வரும். பாருங்கள், ஐ ought to ஃபாலோ ரூல்ஸ், நான் விதிமுறைகளை கடைப்பிடிக்கத்தான் வேண்டும். எஸ், ஐ ought to ஃபாலோ த ரூல்ஸ். ஓகே, தென் you ought to respect elders. இன்னொன்று கவனிக்கணும், இந்த டூக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்றைக்குமே V1 ஃபார்மெட்டு தான் மேக்ஸிமம் போடணும். 98% 2 வந்துட்டாலே அதுக்கப்புறம் V1 மெயின் வேர்ப் என்ன வரணும், V வேர்ப் தான் வரணும். நிறைய டைம் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஓகே, இந்த மாதிரி கோ, வாக், ஈட், ஸ்லீப் அந்த மாதிரி. ஓகே, ஸோ டூக்கு அப்புறம் V1 தான் வரணும். அதனால் இது மாடலாக வந்திருந்தாலும் கூட இந்த டூக்கு அப்புறம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, சரிங்களா? இல்லை உங்களுக்கு அப்படியும் புரியலன்னா இது அப்படியே விட்டுருங்க. யூ ரெஸ்பெக்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சா, மெயின் வேர்ப் வந்துருச்சு, அப்படியே கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ரைட், யூ ought to ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ், நீ மூத்தவர்களை மதிக்கத்தான் வேண்டும். எவ்ரிபடி யூ ought to ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ். எவ்ரிபடி யூ ought to லவ் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய வீட்டில் இருப்பவர்களை, வீட்டில் உள்ளவர்களை நேசிக்கத்தான் வேண்டும், அவர்களை விரும்பத்தான் வேண்டும். இப்படி நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு தான் நம்ம ought to யூஸ் பண்ணுறோம். அடுத்து, எவ்ரி ஒன் ought to லவ் பேரண்ட்ஸ். ஓகே, ஒவ்வொருவரும் பெற்றோரை நேசிக்கத்தான் வேண்டும். ஒவ்வொருவரும் பெற்றோரை நேசிக்கத்தான் வேண்டும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம ought to அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு, நீட் டு. இந்த நீட்னால நமக்கு தெரியும் ரொம்ப தேவை, இல்லாத அத்தியாவசியம், அவசியம் அப்படிங்கிற மீனிங் தான் நமக்கு நார்மலாகவே தெரியும். இங்கே பாருங்களேன், இந்த நீட் டு அப்படின்னா ஒரு விஷயம் செய்வதற்கு தேவையாக இருக்கிறது, இல்லாட்டி அந்த விஷயத்தை நம்ம செய்யணும்னு அவசியமாக இருக்கிறது. இப்போ பாருங்கள், ஐ நீட் டு கோ. ஐ நீட் டு, இங்கே பாருங்கள், ஐ கோ அப்படின்னா நான் போகிறேன். ஐ நீட் டு கோ, நான் போக தேவையாக இருக்கிறது. இப்போ மேனேஜர்கிட்ட கேட்குறீங்க, சார் மத்தியானம் எனக்கு லீவ் வேணும் சார், ஐ நீட் லீவ் இந்த ஆஃப்டர்நூன் சார், ஐ நீட் டு கோ, நான் போவதற்கு தேவையாக இருக்கிறது. ஓகே, ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் பணிவாக நம்மளோட அத்தியாவசியத்தை சொல்வதற்காக இந்த ஒரு வேர்டை யூஸ் பண்ணுறோம். ஓகே, இதை நீங்கள் சொல்லிட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த பர்டிகுலர் திங் ரொம்ப அவசியம், ரொம்ப நெசசரி அப்படிங்கிறது அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஓகே, தே நீட் டு பி கேர்ஃபுல். பி கேர்ஃபுல், எச்சரிக்கையாக இருன்னு சொல்லுவோம். தே நீட் டு பி கேர்ஃபுல், அவர்கள் எச்சரிக்கையாக இருப்பது தேவையாக இருக்கிறது, அவர்கள் எச்சரிக்கையாக இருப்பது அவசியமாக இருக்கிறது. தே நீட் டு பி கேர்ஃபுல், அவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், அது ரொம்ப அவசியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு நம்ம
இந்த வார்த்தை யூஸ் பண்ணலாம். ஓகே, யூ நீட் டு பி கேர்ஃபுல். ரொம்ப கவனமாக இருக்கணும்டா, அது ரொம்ப தேவைப்படுகிறது. ஓகே, நீ கவனமாக இருப்பது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. வேரெவர் யூ கோ யூ நீட் டு பி கேர்ஃபுல். நீ எங்கே போனாலும் கவனமாக இருப்பது ரொம்ப அவசியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்து, யூ நீட் டு ஆஸ்க். நீ கேட்க தேவையாக இருக்கிறது, இல்லாட்டி நீ கேட்பதற்கு அது அவசியமாக இருக்கிறது. உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லைடா, யூ நீட் டு ஆஸ்க். எல்லோரும் உண்மையில பழி சொல்லிட்டு இருக்காங்க. யூ நீட் டு ஸ்பீக். நீ பேசுவது இப்போ அவசியமாக இருக்கிறது. இல்லை பேசலைன்னா உன் மேலே பழியை போட்டுருவாங்க. இப்போ நீ கேட்கலன்னா உனக்கு பணம் கிடைக்காது. யூ நீட் டு ஆஸ்க், தென் அலோன் யூ வில் கெட் மனி. நீ இப்போ கேட்பது அவசியமாக இருக்கிறது, இல்லையெனில் உனக்கு பணம் கிடைக்காது. யூ நீட் டு ஓப்பன் யுவர் மவுத் அண்ட் ஆஸ்க். நீ இப்பொழுது உன்னுடைய வாயை திறந்து கேட்பது அவசியமாக இருக்கிறது. புரிஞ்சுதா? இங்கே பாருங்கள். அடுத்து, அப்படியே நெகட்டிவில் கேட்குறதுக்கு நீங்கள் ஒரு சிலர் ஐ நீட் நாட் டு கோன்னு போடுவீங்க. இது தப்பு, அது போடக்கூடாது. சரிங்களா? பாருங்கள், ஐ நீட் டு கோ நெகட்டிவாக மாறும்போது நாட்டை மட்டும் போட்டுருங்க, டூவை தூக்கிடுங்க. ஓகே, எங்கே பிளெயினாக நீட் யூஸ் பண்ணும்போது மட்டும். அதுவே டோன்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே நாட் டூவை போட்டு நீட் டூ போட்டு தான் ஆகணும். ஓகே, வெறும் நீடு மட்டும் வந்தால் டூவை தூக்கிட்டு நாட்டை போடுறீங்க. அதே டோன்ட்டுன்னு போட்டிங்கன்னா நீட் டூங்கிற ஃபுல் டேர்மை போட்டு தான் ஆகணும். ரைட்? இப்போ கவனிங்க, நீட் எப்படி பிரியும்? நம்ம மெயின் வேர்பில் படித்த அதே கால்குலேஷன் தான். டூ நீடு, இடையில நாட்டு போட்டோம்னா டு நாட் நீட். ஓகே, ஐ டோன்ட் நீட் டு கோ. நான் போக அவசியம் இல்லை. ஐ டோன்ட் நீட் டு கோ. ஐ நீட் நாட் கோ. நான் போக அவசியம் இல்லை. நான் எதுக்கு போகணும்? ஐ நீட் நாட் கோ. நான் போகிறதெல்லாம் அவ்வளோ முக்கியம் கிடையாதுங்க. வீட்டில் கூப்பிட்டே இருக்காங்க. இப்போ திடீர்னு யாரோ சொல்கிறாங்க, என்ன உங்கள் வீட்டிலேருந்து கண்டினியூஸாக கால் பண்ணிகிட்டே இருக்காங்க, போடா. ஐ நீட் நாட் கோ. ஐ டோன்ட் நீட் டு கோ. நான் போனலாம் அவசியம் கிடையாது, அதெல்லாம் நடக்கும்டா ஆட்டோமேட்டிக்காக அப்படி சொல்கிறதுக்கு. ரைட்? தே நீட் நாட் பி கேர்ஃபுல். தே நீட் நாட் டூ வேணாம், வெறும் பி கேர்ஃபுல் மட்டும் போட்டால் போதும். இல்லையா? தே டோன்ட் நீட் டு பி கேர்ஃபுல். டோன்ட் வந்துட்டாலே ஃபுல்லாக வந்துடணும். இந்த ஃபுல் டேர்ம் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். டோன்ட் நீட் டு. வெறும் நாட்டு மட்டும் போடுறீங்கன்னா நீட் நாட், அது மட்டும் கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ தே நீட் நாட் பி கேர்ஃபுல். தே டோன்ட் நீட் டு பி கேர்ஃபுல். அவர்கள் எச்சரிக்கையாக இருக்க தேவையில்லை, அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. தே நீட் நாட் பி கேர்ஃபுல். தே டோன்ட் நீட் டு பி கேர்ஃபுல். அவர்கள் எச்சரிக்கையாக இருக்க அவசியமே கிடையாது. ஏன்? அவங்கள சுற்றி எப்பயுமே ஆள் இருக்காங்க. ஸோ நத்திங் வில் ஹேப்பன் டு தெம். ஒன்றும் அவர்களுக்கு நடக்காது. யூ நீட் நாட் ஆஸ்க் ஆர் எல்ஸ் யூ டோன்ட் நீட் டு ஆஸ்க். நீ கேட்கணுன்னு அவசியமே இல்லை, உனக்கு கொடுத்துருவாங்க. நீ கேட்கணுன்னு அவசியமே இல்லைடா, எதுக்கிட்ட நீ கேட்கணும்? உங்கள்கிட்ட என்னவோ எல்லாமே இருக்குது, எதுக்கு நீ கேட்கணும்? யூ டோன்ட் நீட் டு ஆஸ்க், யூ நீட் நாட் ஆஸ்க். ஓகே, ஸோ இந்த மீனிங்கில் வர்றதுக்கு நம்ம நீட் டு யூஸ் பண்ணணும். அடுத்து யூஸ் டு. இந்த யூஸ் டுவை நீங்கள் நிறைய இடத்துல கவனிச்சிருப்பீங்க, நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க அடிக்கடி. ஏன் அப்படின்னா இதை நம்மளோட ஹேபிட்டை சொல்கிறதுக்கு, நம்மளோட பழக்க வழக்கத்தை சொல்கிறதுக்கு. அந்த பழக்க வழக்கம் ப்ரெசென்ட்டில் இருந்தாலும் சரி, இல்லை கடந்த காலத்தில் நம்ம செஞ்சுருந்தாலும் சரி, ரெண்டு ஆங்கிள்லேயுமே இது சொல்லும். இங்கே பாருங்களேன், இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஐ யூஸ் டு டெல் லைஸ், ஐ எம் யூஸ் டு டெல்லிங் லைஸ். இப்போ ரெண்டு நம்ம எழுதியிருக்கோம். ஏன்னா ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒரே ஒரு குட்டி வேரியேஷன் மட்டும் இருக்குங்க. கவனிங்களேன், இங்கே இந்த ஃபஸ்ட் இதை மட்டும் நான் பாக்ஸ் போட்டுக்கிறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பி வெர்போ எதுவுமே இருக்காது. டைரெக்டாக என்ன ஆயிடுச்சு? யூஸ் டு வந்துருச்சு. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது கைவிடப்பட்ட பழக்கம். ஓகே, கைவிடப்பட்ட, டிஸ்கண்டினியூடு. நம்ம கடந்த காலத்தில் செஞ்சுட்டு இருந்த பழக்கத்தை கைவிட்டுட்டோம். அந்த விஷயத்தை நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம், ஆனால் இப்போ பண்ணலை. ஓகே, தட் இஸ் நோ மோர் கனெக்டட் டு அஸ். அதுக்கும் நமக்கும் சம்மந்தமே கிடையாது, அதை நம்ம ட்ராப் பண்ணிட்டோம். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு பி வெர்ப் போட்டோம் பாருங்கள். அப்படி பி வெர்ப் போட்டோம் அப்படின்னா இப்போ போயிட்டுருக்க காலத்தில், நிகழ்காலத்தில், ப்ரெசன்ட் டைமில் அது நம்மக்கிட்ட இருக்குதுன்னு அர்த்தம். அந்த ஹேபிட்டை நம்ம வச்சுருக்கோன்னு அர்த்தம். அந்த மீனிங்கில் வரும். ஓகே, பார்க்கலாம். ஐ யூஸ் டு டெல் லைஸ். பொய் சொல்வது எனக்கு பழக்கமாக இருந்தது, பட் நவ் ஐ எம் நாட் டெல்லிங் லைஸ். ஆனால் இப்பொழுது நான் பொய்களை சொல்வதில்லை. ஓகே, பொய் சொல்வது எனக்கு பழக்கமாக இருந்தது. நவ் இட் இஸ் டிஸ்கண்டினியூட். இப்பொழுது அதை நான் செய்வதில்லை, கைவிட்டு விட்டேன். இங்கே பாருங்கள், நீங்கள் கேட்கலாம், டூக்கு அப்புறம் டெல்லு, டூக்கு அப்புறம் டெல்லிங், ஏன்டா குழப்பறடே, ஒழுங்காக சொல்லு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். சிம்பிளுங்க. இங்கே பாருங்களேன், இந்த ஐக்கு அப்புறம் ஏதாவது பி வெர்ப் இருக்கா? எதுவுமே இல்லை. அதனால் யூஸ் டு அப்படியே ப்ளைனாக வந்துருச்சு. இங்கே ஐக்கு அப்புறம் பாருங்களேன், ஆம் இருக்குது. நான் என்ன சொல்லியிருக்கேன்? நீங்கள் மாடலை தூக்குனாலும் மீனிங் வரணும்னு சொல்லியிருக்கேன்னா, இப்போ நம்ம ஐ போடலை,
ஐ போடாமல் இப்போ சொல்லி பாருங்க, ஐ டெல்லிங் லைஸ், தப்பு தானே? ஐஎன்ஜி ஃபார்ம் வந்தால் ஒரு பி வெர்ப்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ யூஸ் டு தூக்குங்க, ஐ ஆம் டெல்லிங் லைஸ். ஓகே, இது கரெக்டு. அதனால் நீங்கள் பி வெர்ப் யூஸ் பண்ணும்போது இந்த பக்கம் ஐஎன்ஜி ஃபார்ம் வரணும். ஓகே, ஐ ஆம் யூஸ் டு டெல்லிங் லைஸ், பொய் சொல்லுவது எனக்கு பழக்கமாகி விட்டது, ப்ரெசென்ட் எனக்கு பழக்கமாயிருச்சு, இல்லையா பழக்கமாக இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, அது 2 மீனிங்கும் கொடுக்கும். இட் கிவ்ஸ் த 2 மீனிங். என்னது? பழக்கமாகி விட்டது, பழக்கமாக இருக்கிறது, ரெண்டுமே கரெக்டு தான். செகண்ட் ஒன், மை மதர் அண்ட் மை ஃபாதர் யூஸ்ட் டு ஸ்பீக் இங்கிலீஷ். யூஸ்ட் டு அப்படின்னா எந்த பீவப் எதுவுமே வரல. அப்போ டெஃபினட்டாக என்ன தான், பாஸ்ட்டில் அவங்க அந்த வேலையை பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஆங்கிலத்தில் பேசுவது எனது பெற்றோருக்கு பழக்கமாக இருந்தது பட் ப்ரெசன்ட்லி தே ஆர் நாட் டாக்கிங் இன் இங்கிலீஷ். இப்பொழுது அவர்கள் ஆங்கிலத்தில் பேசுவது இல்லை. ஓகே, அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்போ இருந்துச்சு, இப்போ இல்லை, டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சு. பட் இங்கே நம்ம சொல்லும்போது மை மதர் அண்ட் மை ஃபாதர் ஆர் போட்டாச்சு, ப்ரெசண்ட்டை சொல்லியாச்சு, ஆர் யூஸ் டு ஸ்பீக் இங்கிலீஷ். ஆங்கிலத்தில் பேசுவது எனது பெற்றோருக்கு இப்போ பழக்கமாயிருச்சு. என்ன அப்புறம்? ப்ரெசண்ட்டில் அவங்க பேசுகிறாங்க. ஓகே, எவ்ரிடே தே ஆர் ஸ்பீக்கிங், ரைட். அப்புறம் ஒரு சிலர் நீங்கள் சொல்லுவீங்களே, அப்படியாவது பழகிருச்சுடா, அப்படியே பழக்கமாயிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு இந்த டேர்ம் யூஸ் பண்ணுங்கள், ஐ எம் யூஸ் டு இட். ஐ எம், இந்த யூஸ் டு டூன்னு என்ன அர்த்தம்? பழகி போயிடுச்சுன்னு அர்த்தம். அதே தான் இந்த அக்கஸ்டம்டும். இதில் ஒரு குட்டி வேர்டு இருக்குது, இங்கே பாருங்கள். இந்த கஸ்டம் இருக்குல்ல, கஸ்டம்னா வாடிக்கைன்னு அர்த்தம். கஸ்டம்னா வாடிக்கை. ஓகே, அதனால தான் கஸ்டமரை வாடிக்கையாளர்னு சொல்கிறாங்க. கஸ்டம்னா வாடிக்கை. திஸ் இஸ் மை கஸ்டம் திங் சார், திஸ் இஸ் மை கஸ்டம் திங் சார் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, நானே கஷ்டத்தில் இருக்குங்க, அந்த மீனிங் கிடையாது. இட் இஸ் மை கஸ்டம் திங் சார் அப்படின்னா இது என்னுடைய ரெகுலரான வேலை, என்னுடைய வாடிக்கையான வேலை அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஐ எம் அக்கஸ்டம்டு டு இட், நான் அதற்கு பழகிவிட்டேன், அந்த விஷயம் எனக்கு வாடிக்கையாகி விட்டது. ரெண்டுமே கரெக்டு தான். ஓகே, யூ கேன் யூஸ் போத் டேர்ம்ஸ், ரெண்டுத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. ரைட். இந்த ஹாவ் டு, ஹேஸ் டு, ஹேட் டு, இது நீங்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணுறத பார்த்துருப்பீங்க. யூ ஹாவ் டு கம், ஐ ஹாவ் டு கோ, ஐ ஹாவ் டு ஈட், இந்த மாதிரி அடிக்கடி இந்த ஹாவ் டுவே தான் யூஸ் பண்ணுவாங்க, இந்த ஷுட்டு மஸ்ட்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக. அதாவது ஷுட்டுக்கும் மஸ்ட்டுக்கும் இடையில ஒரு ஆளை யார் நம்ம வைக்கலாம் அப்படின்னா ஹாவ் டு, இந்த ஹேஸ் டு வைக்கலாம். மஸ்ட்டுனா 100% நெசசிட்டி, கட்டாயம். இந்த ஹாவ் டு அப்படின்னா ஈக்குவலன் டு மஸ்ட்டு, ஆனால் அந்தளவுக்கு ஒரு ஃபோர்ஸ் கிடையாது, ஒரு அக்ரஸிவ் கிடையாது. சரிங்களா? இதுவும் ஒரு ஆப்ளிகேஷனுக்கு, ஒரு கடமைக்காக, முக்கியமாக நம்ம செய்ய வேண்டிய வேலைக்கு தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் மஸ்ட் அளவுக்கு இது ரொம்ப பவர் கிடையாது. ஓகே, அதோட கொஞ்சம் கம்மி, ஆனால் ஷுட்டை விட பவர்ஃபுல். அதை நான் மைண்டில் நான் வச்சுக்கோங்க. ஓகே, நீங்கள் மஸ்ட்டையும் ஹேவ் டு மாற்றி கூட யூஸ் பண்ணலாம், நோ இஷ்யூஸ், யாரும் கேட்க போகிறது கிடையாது. நம்ம பண்ணுறது என்ன, நம்ம யூஸ் பண்ணுற டேர்ம்ஸ் ஆப்போசிட்டில் இருக்க மனுஷங்களுக்கு புரியுதா இல்லையா? மஸ்ட்டுனா வேண்டும், ஹேவ் டுனா வேண்டும், முடிஞ்சு போச்சு, சேம் மீனிங். இதுதான் ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டில் இருக்கணும். ஓகே, சரி, இப்போ கவனிங்க. ஹேவ் டுனா வேண்டும், இல்லாட்டி வேண்டி இருக்கிறது. நான் உங்களுக்கு எது ப்ரிஃபர் பண்ணுவேன்னா வேண்டி இருக்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழில். ஏன் தெரியுங்களா? ஏன்னா இந்த ஹேட் டு வரும்போது வேண்டி இருந்ததுன்னு வருது, அப்போ ரெண்டுமே கொஞ்சம் சிமிலராக வர மாதிரி இருக்குல்ல, சவுண்டு கொஞ்சம் சிமிலராக வரனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. இங்கே வேண்டும்னு போட்டு வேண்டி இருந்ததுன்னு போட்டிங்கன்னா கொஞ்சம் டிஃபர் ஆகுது, வேண்டும் வேண்டி இருந்தது கொஞ்சம் டிஃபர் ஆகிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் வரலாம், என்னோட சஜஷன். ஓகே, ஸோ ஹேவ் டுக்கு யூ கேன் கோ வித் வேண்டி இருக்கிறது, ஹேட் டுக்கு வேண்டி இருந்தது. அண்டு இந்த ஹீ, ஷீ, இட்டுக்கு மட்டும் என்ன பண்ணணும், ஹேஸ் டு போடணும். ஓகே, ஏன்னா ஹேஸ் வந்தாலே வி யூஸ்வலி யூஸ் ஹீ, சி, இட் ஃபார் ஹேஸ். அதை நம்ம ரெகுலராக பண்ணுறது தான். சரி, இப்போ கவனிங்க. ஐ ஹாவ் டு கோ டு ஒர்க் டுமாரோ, நான் நாளைக்கு வேலைக்கு செல்ல வேண்டும், இல்லையெனில் செல்ல வேண்டி இருக்கிறது. நாளைக்கு வேலைக்கு போக வேண்டி இருக்கிறாரே, இன்றைக்கி இருந்துட்டு நாளைக்கு போ, ஊருக்கெல்லாம் போனால் என்ன சொல்லுவாங்க, ஏன் தவங்க இன்றைக்கி இருந்துட்டு நாளைக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், கம்முன்னு இருங்க, நாளைக்கு வேறு நான் வேலைக்கு போக வேண்டியது இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த டேர்முக்கு தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். நான் நாளைக்கு வேலைக்கு செல்ல வேண்டி இருக்கிறது, கட்டாயமாக போகணும். ஷீ ஹேஸ் டு ஸ்டடி ஃபார் ஹர் எக்ஸாம், ஷீ ஹேஸ் டு ஏன் ஷீ வந்திருக்கு அதனால ஹேஸ் டு, ஷீ ஹேஸ் டு ஸ்டடி ஃபார் ஹர் எக்ஸாம், அவளுடைய தேர்விற்காக படிக்க வேண்டும், இல்லாட்டி படிக்க வேண்டி இருக்கிறது. ஷீ ஹேஸ் டு ஸ்டடி ஃபார் ஹர் எக்ஸாம், ஷீ ஹேஸ் டு ஸ்டடி ப்ராப்பர்லி, அவள் தேர்விற்காக ஒழுங்காக படிக்க வேண்டியது இருக்கிறது. ஸோ ஐ ரிக்வெஸ்ட் எவ்ரிபடி டோன்ட் டிஸ்டர்ப் ஹர், நான் உங்கள் எல்லாத்தையும் தயவாக கேட்டுக்கிறேன், அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஷீ ஹேஸ் டு ஸ்டடி ஃபார் ஹர் எக்ஸாம், ஸோ அந்த எக்ஸாமுக்கு அவள் படிக்க வேண்டியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்து வி ஹேட் டு, நல்லா கவனிக்கணுங்க. ஹேடுன்னு என்ன, வேண்டி இருந்தது,
ஒரு விஷயத்தை நம்ம பாஸ்டில் பண்ண வேண்டி இருந்தது. ஓகே, பாருங்கள். we had to cancel our trip. நாங்கள் சுற்றுலாவை பிளான் பண்ணி இருந்தோம். ஓகே, we had planned. hadனா இருந்தோம், hadனா இருந்தது. we had planned for a trip. நாங்கள் ட்ரிப்புக்காக பிளான் பண்ணி இருந்தோம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னாச்சு? we had to cancel our trip. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி we had to cancel our trip. துரதிருஷ்டவசமாக நாங்கள் எங்கள் சுற்றுலாவை ரத்து செய்ய வேண்டியிருந்தது. நீங்கள் கவனிக்கணும். பாரு, நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த ஃபார் எங்கே யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் யூஸ் பண்ணுவீங்க. இந்த ஃபார் அப்படின்னாலே இந்த காக அப்படிங்கிற மீனிங் தான் வரும். இப்போ தான் ஞாபகம் வரும் பாருங்கள். ஃபார் அப்படின்னாலே காக. அப்போது நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை போடுறீங்களோ அதற்காக அப்படின்னு வந்துடும். அதனால தான் என்ன வந்துச்சு, ஹெர் எக்ஸாம் அவளுடைய தேர்வு, ஃபார் ஹெர் எக்ஸாம்னா அவளுடைய தேர்விற்காக, இப்படி வந்துடணும். இந்த மாதிரி அந்த விஷயத்திற்காக அதற்காக அப்படின்னு போடும்போது மட்டும் ஃபார் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா கமெண்ட்டில் பார்க்கும்போது நிறைய பேர் அந்த ஃபாரை தப்பாக யூஸ் பண்ணுறீங்க. ஓகே, தமிழில் ஃபார்னா காக, அந்த ஃபார் எந்த வார்த்தைக்கு முன்னாடி வருதோ அந்த வார்த்தைக்காக. ஃபார் அன்பு, அன்புவிற்காக. ஃபார் மை சப்ஸ்கிரைபர்ஸ், என்னுடைய சப்ஸ்கிரைபருக்காக. ஓகே, சரி, இங்கே வாங்க. இப்போ நாங்கள் எங்கள் சுற்றுலாவை ரத்து செய்ய வேண்டி இருந்தது. ஹேட் டு. ஏன்டா தம்பி கிளாஸில் வந்து தூங்கிட்டு இருக்க? கிளாஸ் நான் தூங்கிட்டேன் சார் என்கிட்ட கேட்குறாரு. ஏன்டா தம்பி கிளாஸில் வந்து தூங்கிட்டு இருக்க? சாரி சார், ஐ ஹேட் டு ஒர்க் டே அண்ட் நைட். ஐ ஹேட் டு ஒர்க் டே அண்ட் நைட். இரவும் பகலுமாக நான் வேலை செய்ய வேண்டி இருந்தது சார். அதனால் என்னால் என்னோடய டயர்டு வந்து எனக்கு தூக்கத்தை கொடுக்குது, அதனால் தூங்கிட்டேன் சார். புரியுதுங்களா? ஹேட் டு அப்படின்னா ஒரு வேலை செய்ய வேண்டி இருந்தது, அந்த வேலையை நம்ம செஞ்சுருக்கோம். ஐ ஹேட் டு ஃபீட் மை ஃபேமிலி. என்னுடைய குடும்பத்திற்கு நான் உணவளிக்க வேண்டி இருந்தது. ஐ ஹேட் டு மீட் ஹிம். நான் அவனை சந்திக்க வேண்டி இருந்தது. ஹீ ஹேட் டு அக்செப்ட் தட் பனிஷ்மெண்ட். அந்த தண்டனையை அவன் ஒத்துக்கொள்ள வேண்டி இருந்தது. புரியுதுங்களா மீனிங்? ஸோ பாஸ்ட்டில் ஒரு வேலையை நம்ம செய்ய வேண்டி இருந்தது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஹேட் டுவை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஹேட் டுவை தவிர வேறு எந்த ஒரு ஈக்குவலண்ட்டான டேர்ம் எனக்கு தெரில. பாஸ்ட்டில் அந்த வேலையை நான் செய்ய வேண்டி இருந்ததுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹேட் டு இஸ் த எக்ஸாக்ட் எக்ஸ்ப்ரெஷன். ஓகே, ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்த எல்லாமே, இந்த மாடல்ஸில் பார்த்த எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கமெண்ட்ஸில் நீங்கள் ஏதோ ஒரு மாடல் வேர்பை யூஸ் பண்ணி ஏதோ ஒன்று எழுதுங்க. ஓகே, உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக எந்த ஒரு வேர்டு இருக்கோ அந்த வேர்டை வச்சு என்ன பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் போட்டுருங்க. ஓகே, அண்ட் இந்த ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை வந்து அடையும். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.